Hi, hello, assalamualaikum, vanakkam, welcome to Rjcornor. Today recipe Domino style garlic bread finger. இது எப்படி நம்ம வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் 10 பல்லு பூண்டை வந்து இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இனி அந்த துருவின பூண்டை வந்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. இனி பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக சேர்த்துறாதீங்க. இனி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி 1 டீஸ்பூன் மிக்ஸ் ஹர்ப் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இனி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் எடுத்தது வந்து அன்சால்ட்டட் பட்டர், அதனால கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிறது வந்து சால்ட்டடாக இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இனி நமக்கு தேவையானது பிரெட் ஸ்லைஸும் கொஞ்சம் துருவின மொசரல்லா சீஸ் நீங்கள் எந்த சீஸ் வேணால் எடுத்துக்கலாம். எங்கிட்ட இருந்தது மொசரல்லா சீஸ், ஸோ அதை துருவி எடுத்துருக்கோம். இனி ஒரு பிரெட் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் பட்டர் எடுத்து அதில் தடவி விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் துருவி வச்சுருக்கிற சீஸையும் சேர்த்துடலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி அவசரமாக பண்ண வேணாம். ஏன்னா ப்ரெட்டில் இருக்கிற விட கீழே தான் இருக்குது சீஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இனி இந்த சைடு எடுத்து மேலே வச்சுக்கோங்க. நீ இதே மாதிரியே எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி நம்ம ஒரு ஃப்ரை பேன் ஹீட் பண்ணி அதில் நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் தேய்ச்சிருக்கோம்ல அந்த சைடு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இனி மேலே ப்ரெட்லேயும் ஒரு சைடில் வந்து இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பட்டர் எடுத்து தடவிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு ஆனதும் இனி ஒரு சைடு திருப்பிடலாம். பட் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்ப லோவு வச்சிடாதீங்க, மீடியத்துக்கும் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. அப்படி 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி இதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபிங்கர்ஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சீஸ் பாருங்கள் எவ்வளோ மெல்ட்டாக வந்திருக்கு. இது உங்களுக்காக. நீங்களும் இந்த கார்லிக் பிரெட் ஃபிங்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் ரொம்ப டேஸ்டியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் 3 ஆப்ஷன் இருக்குது, ஆல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள்.